7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். தேனி மாவட்டத்தில் அமையிருக்கக்கூடிய நியூட்ரினோ ஆய்வு மையத்தினுடைய தேவையும் அவசியமும் என்ன, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வெங்கடேசனுடைய கருத்தில் எதிரையும் மாறுபட்ட கருத்தை சொல்ல முயற்சி பண்ணீங்க, சொல்லுங்க. விஞ்ஞானி வெங்கடேசன் அவர்கள் சொன்னதில் வந்து ஒரு வெப்ப அளவுமானி மாதிரி தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அணுத்துகளை பிளந்து ஆராய்ச்சி செய்கிறது. அது நியூட்ரினோ அணுத்துகளை பிளந்து, அணுவை பிளந்து, இப்போ குடங்குளம் அணுவுலையில் அணுவை பிளந்து வெப்பத்தை உண்டாக்கி தண்ணீரை சுட வச்சு மின்சாரம் தயார் பண்ணுறது தான் அது. அங்கே ஆனால் அணுவை பிளப்பது தொழில்நுட்பம். அது வெறுமனே நாங்கள் காஜ் பண்ணுறோம், ஒரு வெப்பமானியமாக அளவுமானி மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் பிழையானது இல்லையா? அது ஒரு விஞ்ஞானி சொல்லக்கூடாது இல்லையா? அணுவை பிளப்பது கதிர்வீச்சு பேராபாயத்தினால தான் வந்து உள்ளே வைக்கிறாங்க. வெறும் அளவுமானினா மலை உச்சியிலே வச்சிடலாமே. பேசலாம். இந்த கருத்தோடு நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்துமதி இந்த திட்டத்தினுடைய நியூட்ரினோ திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கின்றார் விஞ்ஞானி இந்துமதி. அவருடைய கருத்துக்களையும் நாம் கேட்கலாம். இந்த திட்டத்தில் இந்துமதி ஏற்கனவே வந்து இது எல்லோரிடமும் கேட்ட அதே கேள்வி தான் நான் உங்களிடமும் கேட்க விளைகிறேன். இந்த சூழலில் இந்தியா போன்ற ஒரு நாடுகளுக்கு இந்த திட்டத்தினுடைய அவசியமும் தேவையும் என்ன, இதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், இப்போ இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அதன் மூலம் என்ன ஏற்படும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதோட பேர் இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ ஆப்சர்வேட்டரின்னு. ஆப்சர்வேட்டரியை தான் நீங்கள் நிறைய ஆப்சர்வேட்டரி பார்த்துருப்பீங்க, சயின்ஸ் ஆப்சர்வேட்டரி பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் லைக் ஒரு டெலிஸ்கோப்பை வச்சுட்டு நம்ம ஸ்கையை எப்படி லைட்டில் பார்க்க முடியுமோ, நம்ம இந்த லேபில் நம்ம ஸ்கையை நியூட்ரினோஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம மெயின் ஒரு நோக்கம் தான். அதுதான் அது பேசிக் சயின்சஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட். அதில் நியூட்ரினோஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா இந்த நியூட்ரினோஸ் ரொம்ப வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிகிள்ஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால நம்ம யூனிவர்ஸ்க்கு என்ன எஃபெக்ட் வந்திருக்குது, அந்த யூனிவர்ஸோட எவல்யூஷன், யூனிவர்ஸோட பிகினிங் எப்படி மாறி இருக்கு, அதை படிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லேபை ஸ்டார்ட் பண்ணோம். நிச்சயமாக. திரு வெங்கடேஸ்வரன், இப்போ நீங்கள் சொன்ன கருத்தும் இந்துமதி சொன்ன கருத்தும் முற்றிலும் ஒத்துப்போவது போல் எனக்கு புரியவில்லை. உங்கள் 2 பேருடைய கருத்திலும் சற்று வேறுபாடு இருப்பதாக உணர்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஜஸ்ட் லைக் அது ஒரு வெப்பமானி போன்ற ஒரு அளக்கும் கருவி அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கிட்டத்தட்ட மணியரசன் சொன்னது போன்ற ஒரு கருத்தை தான் இந்துமதி பதிவு செய்திருக்கிறார். இல்லை அது கிளியராக புரிய வைக்கிறேன். பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நொடி, நான் சொல்கிறது ஒரு நொடி, ஓகே, ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு சென்டிமீட்டர், அதாவது நம்ம நகம் அளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சுமார் 650 கோடி நியூட்ரினோ பாஞ்சு கொண்டு இருக்கிறது. அந்த நியூட்ரினோ எங்கே உருவாகுதுன்னு சொன்னால் சூரியனில் உருவாகுது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல விண்மீன்களில் உருவாகுது, பல இடங்களில் உருவாகுது. அந்த நியூட்ரினோக்கள் எல்லா பக்கத்துலேருந்தும் பாஞ்சிட்டு இருக்குது. உங்கள் தலைமையிலேருந்து பாடிக்குள்ளே பாஞ்சிட்டு இருக்குது, கால் வழியாக பூமியின் அந்த பக்கத்துலேருந்து உருவாகி இந்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்துட்டு இருக்கிற அந்த நியூட்ரினோவை நம்ம பிடிக்கணும். அதை பிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கான ஒரு கருவி வேணும். அந்த கருவியை வந்து நம்ம வெளியில் வச்சோன்னு சொன்னால் அந்த கருவியில் வெறும் நியூட்ரினோ மட்டும் வந்து விழாது. காஸ்மிக் ரேஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான வேறு கதிர்கள், பிரபஞ்சத்திலேருந்து உருவாகக்கூடிய வேறு கதிர்களும் அந்த இது மேலே வந்து விழுந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிடிக்கிறது வந்து நியூட்ரினோவா இதுவான்னு தெரியாமல் போயிடும். அதற்காக தான் ஒரு மலைக்கடியில் ஒரு வடிகட்டியாக வைக்கிறோம். இது வந்து தேனியில் மட்டும் இல்லைங்க, சவுத் போலில் வந்து அண்டார்டிகாவில் இதே போல் ஐஸ் கியூப் அப்படின்ற பெயரில் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுவும் இதே மாதிரி பல கிலோமீட்டருக்கு தான் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து வடிகட்டணும். இதுக்கான முதல் ஆய்வு வந்து 1960களில் 70னுடைய துவக்கத்தில் வந்து கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்ல நடந்தது. மைனுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ் ஆயிட்டதுனால அந்த பகுதியை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. அதுதான் விஷயம். சோ அதனால வந்து ஆமா, மணியரசன் மாதிரியான ஒரு படிப்பாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்து இதை பத்தி இவ்வளவு வந்து தவறாக கருத்து வச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உண்மையிலேயே பெரியார் வாழ்ந்த ஒரு மண்ணுல இப்படிப்பட்ட ஒரு இதுல பேய் இருக்குன்னு சொன்னா வெங்கடேஸ்வரன், நான் இன்னும் கூட உங்களிடமிருந்து கேட்ட கேள்விக்கு எனக்கு புரிகின்ற வகையிலோ ஒருவேளை பதில் வரலையோ தெரியல. நான் கேட்டது, இந்த திட்டம் வெற்றி பெற்றால், இப்போ இதை கண்டுபிடிச்சோம், எக்ஸ்ரே
டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறார்கள், அதன் மூலம் இன்னென்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகளுக்கு அதை பயன்படுத்த முடியும். நான் கேட்கறது நியூட்ரினோ துகளை கண்டுபிடிப்பதால் அல்லது நீங்க சொன்ன இந்த ஆய்வுக்கூடத்தால் நான் கேட்கறது ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இது எந்த அளவிலான பயன்பெறக்கூடியதாக இருக்குங்கிறதா நான் தொடக்கத்திலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஃபைன். இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து அறிவியல் ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான ஆய்வு இருக்குங்க. முதல்ல அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல் ஆய்வு என்பது ஒரு கருவியை ஆரம்பிக்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ உங்களுக்கு வந்து பிளட்டில் குளுக்கோஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும், ஒரு மிஷின் நீங்கள் குத்தி பார்த்துறீங்க, அந்த மாதிரி கருவியை உருவாக்குது. ஓகே, அது வந்து நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து அப்ளைடு ரிசர்ச், அதாவது நம்ம கண்டுபிடிச்ச அறிவை வந்து எப்படி இந்த கருவியாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பேர் வந்து அப்ளைடு ரிசர்ச். அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து அடிப்படை ஆய்வு. இப்போ நம்ம இங்கே நடக்கக்கூடிய இந்த தேனி மாவட்டம் நடக்கக்கூடியது வந்து ஒரு அடிப்படை ஆய்வு, ப்ளூ ஸ்கை ரிசர்ச் அப்படிம்பாங்க. வானம் ஏன் நீளமாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ராமன் வந்து பதில் கண்டுபிடிச்சாரு, அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அப்படிலாம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட தெளிவான விளக்கத்துக்கு நான் வரல. ராமன் தானே கண்டுபிடிச்சாரா, மற்றவங்க அதில் பங்கு இருக்காங்க வாதெல்லாம் இப்போ வேண்டாம். பட் அது வந்து ப்ளூ ஸ்கை ரிசர்ச் இருப்பாங்க. ஏன் வானநிலம் நீளமாக இருக்குன்னு, வானநிலம் ஏன் நீளமாக இருக்குன்னு கேட்டு அதுலேருந்து என்ன கருவி வரும்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த பிசிக்ஸை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த தொலை உணர்வு கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, பூமியில வந்து எங்க வந்து என்ன பொருள் இருக்குன்னு அதை வந்து நம்ம பின்னாடி கண்டுபிடிக்கிறோம் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ இன்னைக்கு நீங்க இந்த ஆய்வுனால என்ன பயன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அடிப்படை ஆய்வுன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த ஆய்வு நடந்த பிறகு 50 வருஷம் கழிச்சு இதுல இருந்து என்ன வரும் நன்றி வர வெங்கடேஸ்வரன். நிச்சயமாக நான் தொடர்ந்து பேசலாம் வெங்கடேஸ்வரன். நிச்சயமாக வெங்கடேஸ்வரன், நிச்சயமாக நம்ம ரைட் அடிப்படையிலான ஆய்வு அப்படிங்கிறது அவரும் சொல்கிறார். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே சொன்னார். இதே போன்ற ஒரு ஆய்வு கோலார் தங்க சுரங்கத்தில் நடைபெற்றது, ஆனால் அது மூடப்பட்டு விட்டதால் இங்கே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது. இங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், மற்ற மேலை நாடுகளில் நான் சொன்ன மாதிரியான நாடுகளில் இதே ஆய்வு நடைபெறுகிறது. ஆனால் பாலைவனங்களில் அல்லது ஊருக்கு வெகு தொலைவில் மக்கள் பெரிய அளவில் பயன்படுத்தாத இடங்களில் இது போன்ற ஆய்வுகள் நடைபெறுகின்றன அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய செய்தி. அப்படிங்கிற பொழுது முழுக்க விவசாயம் நடைபெறக்கூடிய ஒரு இடத்தில், அங்கே அருகில் அணைக்கட்டுகள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த மாவட்டத்தை தவறான தகவலை நீங்கள் மக்களுக்கு தவறான தகவலை தயவு செஞ்சு நீங்க மக்களுக்கு தர வேண்டாம். நான் அந்த இடத்துல கூட்டியிருக்கிறேன், அதனால சொல்லுகின்றேன். அங்க இருந்து இல்ல அதுக்கு பக்கத்துல அணைகள் எதுவும் இல்லைங்கறீங்களா? மலை பக்கத்துல என்ன அணை இருக்கு? என்ன சார் மலை பக்கம் அங்க இருந்து பெரிய டேம் போனா 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் இல்ல முல்லை பெரியாறு அங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? இல்ல அந்த இடத்துல நீங்க குமுதிக்கு போனா முல்லை பெரியாறு அணை அங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? 70 கிலோமீட்டர் வரும், குறைஞ்சபட்சம் 70 கிலோமீட்டர். ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அங்க இருக்கக்கூடிய நானும் அப்படி சொல்ல வரேன். நானும் அப்படி சொல்ல வைடம்க்கு வரனாலும் அங்க இருந்து வைடம்க்கு வரனாலும் 40 கிலோமீட்டர் இந்த பக்கம். அதான் நான் சொல்றேன். நான் அதான் சொல்றேன். விவசாயம் பத்தி நீங்க பெருசா பேசுறீங்க. அது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ரெயின் ஷேடோ ரீஜன் மாதிரி. நான் அங்கே சிறுவையிலேருந்து அங்கே வளர்ந்தவன். ரெயின் ஷேடோ ரீஜன் மாதிரியான ஒரு இடம். நீங்கள் வந்து சின்னமனூர் அந்த பகுதிகளில் விவசாயம் நடக்கும், சின்னமனூரில் மழை பெய்யும். இதே சங்கராபுரத்துலையும் பொட்டிப்புறம் புதூர்லையும் மழை பெய்யாது. ஏன்னா வந்து அந்த மேற்கு மலை தொடர்ச்சியினால் வந்து மழையே வந்து இல்லாத விவசாயம் வந்து என்னன்னா இல்லாத பகுதி, விவசாயம் இல்லாத பகுதி, விவசாயம் அழிந்த பகுதி சார். நான் ஏன் இப்ப இல்லாத பகுதி விவசாயம் அழிந்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயம் இப்ப தேவாரத்தை தண்டராஜ பேச சொல்லுங்க சார். நான் சங்கராபுரத்துக்காரர் சார். நீங்க தண்டராஜ இல்ல இல்ல உங்க கட்சிக்காரர் நீங்க பேசுறீங்க. இல்ல ராமமூர்த்தி இல்ல அவர் அங்க இருக்கக்கூடிய அவர் விவசாய இல்ல நீங்க தருகின்ற தகவல்கள் தவறு இல்ல, மக்களுக்கு தவறான தகவல்கள் இல்ல. திரு ராமமூர்த்தி பொறுமையா பேசலாமே, பொறுமையா பேசலாமே. அந்த இடத்துல இல்ல அதை வச்சு ஏதோ ஒரு வளர்ச்சி வரும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல சாதாரண சொல்லுங்க பேசுவோம். ஏன் அதாவது எந்த வளர்ச்சி வந்தாலும் அதை எதிர்ப்பது அப்படிங்கிறது என்ன ஆதாயம்? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி இல்ல. அது என்ன ஆதாயம்? இல்ல எந்த வளர்ச்சியும் எதிர்ப்பது என்ன ஆதாயம்? இல்ல நான் முடிச்சிரேன். தொழிற்சாலைகளை கொண்டு வந்து என்ன ஆதாயங்கிறது? என்ன ஆதாயங்கிறது? திரு ராமு இல்ல ஒரு நிமிடம். இல்ல ஐயா மனிதகுல அழிவு தொழிற்சாலை கொண்டு வந்து மணியரசன் ஒரு நிமிடம். இது போன்ற வளர்ச்சிகளை நான் ரொம்ப பொறுமையாவே பேச நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசிற்கும் கொள்கையாக இருக்க வேண்டும். ரைட்.
ஏன் இந்த வளர்ச்சியை குஜராத்திற்கு தேர்ந்தெடுக்கவில்லை, ஏன் இந்த வளர்ச்சியை கேரளாவிற்கு தேர்ந்தெடுக்கவில்லை, ஏன் இந்த வளர்ச்சியை கர்நாடகத்திற்கு தேர்ந்தெடுக்கவில்லை? இதே திட்டம் மணாலியில் தொடர்ச்சி அடிக்கப்பட்ட திட்டம் தானே அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகின்ற பொழுது தொடர்ந்து அது கூட குழப்பமாக இருக்கலாம். இல்ல நான் முடிச்சறேன். மீத்தேனாக இருக்கலாம், இல்ல மீத்தேனாக இருக்கலாம், தாண்டின உடனே இல்ல கேரளா வருகிறது. ஆனால் இன்னமும் அங்க சுற்றுச்சூழல் இல்ல நான் சொல்லிறேன் அங்கே இல்ல நான் சொல்லிறேன் சார், மக்களுக்கு தவறான தரீங்க. இல்லவே இல்ல. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கேரளாவிடமிருந்து இன்னும் பெறப்படவில்லை. ரைட், தெரியுமா உங்களுக்கு? இல்ல கேரளாவிடமிருந்து இன்னும் சுற்றுச்சூழலுக்கான தடையில்லா சான்றிதழ் பெறப்படல சார். நான் என்னோட கேள்வி அப்படிங்கறது நான் முடிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, இந்த திட்டம் அங்கே கொண்டு வரப்படுவதால் விவசாயிகள் பாதிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குரல் வருகிறது. ரைட், நான் கேட்கிறேன். இல்ல அடிப்படை என்ன அடிப்படையில விவசாயம் பாதிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதை விவாதிக்கவே இல்ல, அதை விவாதிக்கவே நீங்க போலியே. நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன அடிப்படையில விவசாயம் பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு பல லட்சம் லிட்டர் திரு ராமமூர்த்தி பல லட்சம் கேலன் தண்ணீர் இதற்கு தேவைப்படுகிறது. ரைட், இந்த தண்ணீர் எங்கிருந்து கொண்டு வரப்படும்? அது சொல்லுங்க. இந்த தண்ணீர் எங்கிருந்து கொண்டு வரப்பட போகிறது? நான் கேட்கறது நியூட்ரினோ எதற்காக பயன்படும், அது எப்படி உருவாக்கப்படுகிறது, அதனுடைய தேவைகள் என்னங்கிறத விஞ்ஞானிட்ட கேட்கலாம். நான் கேட்கறது சுருளி அணையிலிருந்து. ரைட், அங்கே விவசாயம் பாதிக்கப்படும் என்று அந்த விவசாயிகள் அச்சப்படுவதில் என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். ஒரு நாளைக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் நாங்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர், நாங்கள் குடிநீருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் இன்னொரு திட்டத்திற்கு கொண்டு போகப்படுகின்ற பொழுது அது வளர்ச்சி திட்டமாகவே இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. நான் கேட்கறது, அந்த விவசாயிகள் ஐயோ எங்களுடைய தண்ணீர் பறிபோகிறது என்று சொல்லக்கூட உரிமை இல்லையா, அல்லது சொல்லக்கூடாதுன்னு தான் கேட்கிறேன். சொல்லக்கூடாது இல்ல, நீங்க எப்படி வந்து நீங்க கேட்கறது விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுகிறான்னு கேட்டதுனால நான் சொல்றேன். நானும் அதே ஊர்ல விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து அது இல்ல இது வந்து என்ன சொன்னா கேக்குறது எப்படி வேணா இல்ல ஆட்சேபனை எழுப்புவது எப்படி வேணா இல்ல நான் திருப்பி கேட்பேன். 18ஆம் கால்வாய் திட்டம் ஏன் அங்க தடைப்பட்டது? 18ஆம் கால்வாய் திட்டத்தை ஏன் யார் இந்த ஆட்சேபனை எழுப்புகிறார்கள் என்று பார்த்தால் 18ஆம் கால்வாய் திட்டம் அதை தடை செய்தவர்கள். ஆக நீங்க ஒரு பாசன திட்டம் முதல்ல கேட்டதுக்கு வரேன். இந்த திட்டம் மணாலியிலிருந்தும் பல இடங்களிலிருந்து இதே திட்டங்கள் இந்தியாவின் பல நகரங்களிலிருந்து போராடி அந்த மக்கள் வேண்டாம் என்று சொன்ன திட்டம் அப்படிங்கிற பொழுது அங்கெல்லாம் இப்போ தொடர்ந்து அணு உலை விவகாரமாகட்டும், மகாராஷ்டிரத்தில் எதிர்க்கக்கூடிய பாஜக தமிழகத்தில் ஆதரிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து வகுக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. கோலார் இல்லை நான் வரேன் அவங்ககிட்ட விஞ்ஞான ரீதியான விஷயங்களுக்கு நான் வரேன், அரசியல் ரீதியான சில விஷயங்களை பேசிட்டு வரேன். கோலார் தங்கச் சுரங்கத்தில் அணு உலை கழிவுகள் எனக்கு வந்து உங்களுடைய நோக்கத்தின் பேர்லயே எனக்கு வந்து ஒரு கேள்வி எழுகின்றது இந்த இடத்துல. ஆக உங்களுடைய செய்தி சேனலுடைய நோக்கமே இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு அப்படி இல்லவே விஷயம் அப்படி நினைச்சிருந்தா அப்படி அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்ல. உங்களுடைய நோக்கம் இது போன்ற விஷயங்களை விவாதிக்கவே செய்யாதீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக வெயிட். நாங்கள் அப்படி ஒரு நோக்கம் இருந்திருந்தால் ஒரு விஞ்ஞானியை கூப்பிட்டு மக்களுக்கு இதை புரிவுபடுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டோம். ரைட், 2 அரசியல்வாதிகள் மட்டுமே இதை பேசிட்டு போயிருக்கலாம். ரைட், 2 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். இந்துமதி இதனுடைய ஒருங்கிணைப்பாளர். ரைட், அவரிடமும் இன்னும் மீதி கேள்வி இருக்கிறது. எங்களுடைய நோக்கம் அதுவே இல்ல. இந்த ஷோவை அப்படியே ரிவைண்ட் பண்ணி கூட போட்டு பார்க்கலாம். நான் ரொம்ப அடிப்படையிலான ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதுதான் இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய சேனலின் நோக்கம்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நீ படிக்கிறேன். அந்த கேள்விங்கிறது விவசாயிகள் அப்படின்னு ஆரம்பிச்சேன், அணைக்கட்டுகள்னு ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான். நீங்க அங்கே இருந்தே அதான் இப்ப அவர் விஞ்ஞானி சொன்ன மாதிரி ரைட், அந்த மாதிரியான ஒரு அச்சம் இருக்கிறது விவசாயிகளுக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க, அந்த அணைக்கட்டுகள் வெகு தொலைவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அழகாகவே சொல்லியிருக்கலாம். கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஏன் இந்த கோபம் அப்படிங்கிறதா எனக்கு புரியல. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய தரப்பட்ட தகவலை தவறான நீங்க வந்து சேனல்ல இருந்து நீங்க இல்ல சார், இல்ல சார், நான் கேக்குறது சேனல்ல இருந்து சொன்ன தகவலை நான் கேக்குறது இல்ல அருகில் அணைக்கட்டுகள் இருக்கின்றன, எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். ரைட், நீங்க என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க சார். நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நிச்சயமாக ஒரு திட்டம் வருகின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் அச்சப்படுவது அப்படிங்கிறது வாடிக்கையான ஒன்றுதான். ரயில்வே திட்டம் வருகின்ற பொழுது கூட மக்கள் பயப்பட்டார்கள், அச்சப்பட்டார்கள், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அப்படி எல்லாம் அல்ல. இந்த தேசத்தின் மீது இந்த அரசிற்கு நம்பிக்கை இருக்கிறது. அணைகள் அங்கிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் நிச்சயமாக இருக்காது. விஞ்ஞானிகளிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்க பேசியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு கேள்வியை கேட்டதற்கே ஏன் இப்படி ஒரு சாயத்தை தொலைக்காட்சியில் கிடையாது. இல்ல, எனக்கு புரியவே இல்லை. காத்திருக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடருவோம்.